வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு ரூபாய் 2000 கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன் முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய 2000 ரூபாய் எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்கான டோக்கன் கொடுக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியதும் 2ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் விநியோகம் தொடங்கியது. இந்த ஆண்டும் அதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் கடந்த முறை பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், புளி, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, துணிப்பை ஆகிய 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த முறை இதே போன்ற பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயம் இல்லை. தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது. அதன்படி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். இலங்கை மறுவாழ்வு முகாமில் இருப்பவர்களும் வாங்கிக் கொள்ளலாம். அரிசி ரேஷன் அட்டைதாரர்களை தவிர்த்து பிற ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது. தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு உடன் 1000 ரூபாய் கொடுக்கிறது. அந்த ரூபாய் 1000 தொகையும் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். சர்க்கரை ரேஷன் அட்டை உள்ளிட்ட பிற எந்த வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் ரூபாய் 1000 பெற முடியாது. இதனால் தை மாதம் அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்க போகிறது. ஏனென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளாக இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசின் 2000 ரூபாய் பெற வாய்ப்புள்ளது. அவர்களுக்கு தை மாத பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய், கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 என இரண்டும் கிடைக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். தை பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலம் நேரடியாக பயனாளிகளிடமே கொடுக்கப்படும். அதேபோல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பிற பொருட்கள் வழங்குவதில் முறைகேடு நடைபெற்றால் உரிய கடை குறித்து பயனாளிகள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக புகார் செய்யலாம். ரேஷன் கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை குறித்து தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ரேஷன் கடை ஊழியர்கள் உள்ளிட்ட யாரேனும் முறைகேடு செய்தால் அல்லது தரமற்ற பொருட்களை விநியோகம் செய்தால் அப்போதே அங்கிருந்தே உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். ஒவ்வொரு ரேஷன் கடைகள் முன்பும் ரேஷன் கடை புகார் அளிப்பதற்கான மொபைல் எண் ஒட்டப்பட்டிருக்கும். இல்லை என்றால் நீங்கள் வட்டார உணவு பொருள் வழங்கல் துறை அலுவலர் உள்ளிட்டோரை தொடர்பு கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் எந்த முறைகேடும் செய்யக்கூடாது என தமிழ்நாடு அரசு கண்டிப்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது என்பதையும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ரூபாய் 1000 ஜனவரி மாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 கிடைக்கும். ஸோ இரண்டும் சேர்த்து ரூபாய் 2000 கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.